சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியா? அதாவது வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் புதிதாக வேறு ஒரு சில கட்சிகள் சேர வாய்ப்புள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி தற்போதே பலமாக இருக்குது. மதிமுகவில் நிலவி வந்த சிக்கலும் சரியாகிவிட்டது. சில சிறிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலாம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அண்ணாமலை விஷயத்தை எளிதாக கடந்து செல்ல முடியாது. திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்து கொண்டிருக்கிறாரு. 2023 பாத யாத்திரையை துவங்கிய போதே இப்படி தான் பேசி கொண்டிருந்தார். ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணாவை பற்றி பேசியதால தான் கூட்டணியே உடைந்தது. அண்ணாமலை பேச்சு பாத யாத்திரையை அண்ணாமலை மேற்கொண்ட போது கூட்டணியில் இருந்த அதிமுகவும் தன்னுடைய பிரதிநிதியை யாத்திரைக்கு அனுப்பி வச்சது. உடனே ராமேஸ்வரத்தில் துவங்கிய பாத யாத்திரையில் முன்னாள் அமைச்சர் ஆர். வி. உதயகுமாரும் கலந்து கொண்டார். வழக்கமாக திமுக, அதிமுக இரு கட்சிகளுமே வேறு கட்சிகள் பாத யாத்திரை நடத்தினா அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் பாஜகவுக்காக அதிமுக சென்றது. அடுத்த 4வது நாளே அண்ணாவை பற்றி சர்ச்சையாக பேசியதுமே கூட்டணி உடைந்தது. அதாவது அண்ணாமலை பேச்சால் கூட்டணி, அதன் மூலம் லாபம் திமுகவுக்கு தான் போனது. இத்தனைக்கும் அதிமுக, பாஜக எளிதாக வெற்றி பெற்றிருக்கும். டெல்லியிலும் என்டிஏ கூட்டணியின் மெஜாரிட்டியையும் குறையாமல் பார்த்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனால் அதை கெடுத்ததே அண்ணாமலை தான். அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் கோவையில் அண்ணாமலையே எளிதாக அப்போது வெற்றி பெற்றிருப்பார். தெரிந்தோ தெரியாமலோ திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகளை செய்து கொண்டிருந்தார் அண்ணாமலை. வரும் தேர்தலில் விஜயோட கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ, அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலில் நீடிக்கப்படும் பட்சத்தில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதை அண்ணாமலை உறுதி செய்வார். காரணம், அண்ணாமலையின் ஒவ்வொரு நடவடிக்கையும் உற்று கவனித்தா தன் பக்கமே அனைவரின் கவனத்தையும் திருப்பிக் கொள்கிறார். அவரது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் வெளியில் பார்ப்பதற்கு திமுகவை எதிர்ப்பது போன்ற தோற்றத்தில் இருக்கும். ஆனால் சற்று உற்று நுட்பமாக கவனித்தா திமுகவுக்கு லாபம் பயப்படுவது போலவே இருக்கும். அண்ணாமலை தமிழ்நாட்டிலேயே அரசியல் செய்யும் அனுமதிக்கப்படும் பட்சத்தில் வரும் தேர்தலில் திமுகவின் கிட்டத்தட்ட வெற்றி உறுதி செய்யப்பட்டதே என்று சொல்லப்படலாம். தேர்தலில் அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால் மிக பெரும் ஆட்சி மாற்றம் நடைபெறும். எனினும் அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் சேர்ந்து விடாமல் இருக்க அண்ணாமலை மிகப்பெரிய கட்டையே போடுவார். அதாவது தடையை உண்டு பண்ணுவார். அதையும் மீறி கூட்டணி என்றால் தன்னுடைய வேலையை அண்ணாமலை ஆரம்பிச்சிடுவார். கடந்த 2021 10 வருடங்களில் அதிமுக ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை இருந்தும் கூட, பாஜகவோட கூட்டணி வைத்தும் கூட, ஜெயலலிதா போன்ற ஆளுமை இல்லாத சூழலில் கூட திமுகவால் 130 சீட்டுகள் வெற்றி பெற முடிந்தது. மெஜாரிட்டி 118 சீட்டுக்கு வெறும் 12 சீட்டுகள் தான் கூடுதலாக பெற முடிந்தது. எனவே வெற்றி பெறுவது முக்கியமல்ல, அபார வெற்றி பெறணும். தனியாகவே நின்று 118 சீட்டுகளை திமுக பெற வேண்டும். வரப்போகும் தேர்தலில் கூட்டணி வைத்தால் 118 பெற முடியுமே தவிர தனித்து நின்று 118 திமுகவால் வாங்க முடியுமா என தெரியவில்லை என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய கூட்டணி பலம் ஆதிக்கம் செலுத்துச்சினா கண்டிப்பாக திமுக கட்சி காணாமல் போய்விடும் என்று மக்கள் நாம் பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.